ஜெயலலிதா சட்டமன்றத்திலேயே தான் ஒரு பார்ப்பனிய பெண் என்று முழங்கினார். ஜெயலலிதாவினுடைய ஆட்சி காலத்தில் அவர் முதலமைச்சராக இருந்தபோது பார்ப்பனர்களால், அந்த சமூகத்தினால் அவருக்கு பெரிய அளவிலான எதிர்ப்புகள் எதுவும் கிளம்பல. தமிழக அரசியல, குறிப்பா திராவிட கட்சிகளுடைய அரசியல்ல, குறிப்பா கருணாநிதி அவர்கள் அரசியல் அப்படின்றத பார்க்கும்போது கருணாநிதி எதிர்ப்பு அப்படின்னு தான் அரசியலே சென்றது. இந்த கருத்துக்களை எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொல் திருமாவளவன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதன் பிறகு அவர் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சும், நான் இந்த மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனங்களையும் அவர் வச்சிருக்கிறார். தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நேரத்துல இந்த மாதிரியான கருத்துக்கள் அப்படிங்கிறது யாரை எதை திசை திருப்பும் செயல் அப்படின்ற பார்வையை ஊர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இதை தாண்டி யாரை திருப்திப்படுத்த இந்த மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கிறார், இதை பத்தி முழுமையா பார்க்கலாம். வணக்கம், இது ஸ்பெக்ட்ரம் தமிழ். நான் ராமகிருஷ்ணன். சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வுல ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை திருமாவளவன் அவர்கள் தெரிவிக்கிறார். அரசியல் அரங்கிலேயே இருக்கக்கூடிய இப்போதைய தலைவர்களையே கண்ணியம் மிக்க, அதுவும் தர்க்க ரீதியிலான வாதங்கள் வைக்கும் போது கூட அந்த கண்ணியம் குலையாமல் இருக்கக்கூடிய நபர் அப்படின்ற ஒரு பேர் திருமாவளவன் அவர்கள் இருக்கு. பல பத்திரிகையாளர்கள் அவரை எதிர்க்கக்கூடியவர்கள் கூட இந்த கருத்தை முன் வச்சிருக்காங்க. பலருக்கு வேறு வகையான விமர்சனங்கள் இருந்தா கூட திருமாவளவன் அவர்களுக்கான தனிப்பட்ட முறையிலான விமர்சனங்களாக இது பார்க்கப்படுது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில தேர்தல் நெருங்கி வரும் வேளையில எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களை விமர்சிக்கக்கூடிய, அதுவும் ஒரு குறைவான மதிப்பீடு கொண்ட ஒரு விமர்சனங்களாக வைப்பதற்கான அவசியம் என்ன அப்படின்றதுதான் இருக்குது. அதிமுக எதிர்வினை அப்படின்றது ஆற்றியிருக்கு. அவர் தெரிவித்த கருத்து என்ன அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் அப்படிங்கிறது குறிப்பாக கருணாநிதி அவர்களுடைய எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறார். அந்த அளவிற்கான எதிர்ப்பு ஜெயலலிதா அவர்களுக்கு இல்லை. அவர்கள் ஆட்சி காலத்துல அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இல்லை. காரணம், தான் ஒரு பார்ப்பன பெண் என்று பிரகடனப்படுத்தி கொண்டதுனால அந்த எதிர்ப்பு இல்லை அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறார். சார், உங்கள்கிட்ட வெளிப்படையாகவே கேட்கிறேன், கருணாநிதி எதிர்ப்புலதான் அரசியலே வந்துச்சு அப்படின்னா கருணாநிதி அந்த அளவிற்கு எதிர்ப்பை சம்பாதித்து இருக்கிறாரா? கருணாநிதி செய்த நன்மைகள் அப்படின்றது பல பட்டிமன்றங்களையும் பல டிவி விவாத நிகழ்ச்சிகளையும் கருணாநிதியினுடைய ஆதரவாளர்கள், திமுக ஆதரவாளர்களால பட்டியலிடப்படுகிறது. இந்த தமிழகம் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்குதுன்னா அதுக்கு காரணமே திமுக தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. ஆனால் அந்த எதிர்ப்பு இருந்தது அப்படின்னா அதற்கான காரணம் என்ன அப்படின்றதும் நீங்க சொல்லணும். இதை தாண்டி இந்த நேரத்துல திருமாவளவன் அவர்கள் இந்த கருத்தை தெரிவிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, தங்களுடைய சீட்டுக்கான ஒரு அதிகப்படுத்துவதற்கான, ஒரு திருப்திப்படுத்துவதற்கான ஒரு காரணியாக பார்க்கப்படுது சொல்லி அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் தெரிவித்திருக்கார். நீங்க என்னதான் அதிமுக விமர்சிச்சாலும், என்னதான் அதிமுகவுடைய ஆட்சி, அதிமுக முன்னாள் தலைவர்களை விமர்சிச்சாலும் உங்களால 2 சீட்டு சேர்த்து வாங்கிட முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு காட்டமான பதில அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த அளவிற்கு அவர் கோபப்படக்கூடிய அளவிற்கான கருத்தா அது அப்படின்றத தாண்டி எதிர்பார்த்தது போலவே அவர் தெரிவித்த கருத்துக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கார். நான் இந்த பொருள்படும்படியான கருத்தை நான் தெரிவிக்கல, இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. எதிர்ப்பு அரசியல் தான் வந்ததே தவிர மற்றபடி தனிப்பட்ட முறையில எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் நான் விமர்சிக்கல. அவர்கள் எல்லாம் சாதிக்கு அப்பாற்பட்டவர்கள், இனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என்ற அவரோட கருத்தை முன் வச்சிருக்கார். நீங்கள் சொல்லும் போது இந்த கருத்தை மக்களுக்கு சென்று சேர்க்கும் வகையிலான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தினீர்களா அப்படின்ற கேள்வியை அவர்கிட்டயே வைக்கலாம். இந்த கருத்தை அவர் தெரிவித்த பிறகு தமிழகம் முழுமைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினால் நடைபெறக்கூடிய கூட்டங்கள், அந்த கூட்டங்கள்லாம் பேசக்கூடிய பேச்சாளர்கள் மற்றும் விசிகாவினுடைய நிர்வாகிகள் எல்லோருமே இந்த கருத்தை மையப்படுத்தி பேசக்கூடாது, எந்த நோக்கத்திற்காக கூட்டம் கூட்டப்படுகிறதோ அதை பத்தி மட்டும்தான் பேசணும் அப்படின்ற ஒரு கட்டளையை தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு அவர் விதிச்சிருக்கார். மிக சமீபத்துல இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்துல இந்த போட்டோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நாளைய முதல்வரே அப்படின்ற மாதிரியான ஒரு போஸ்டர் அடிச்சிருக்காங்க. இது யாரை திருப்திப்படுத்த, யாருக்கான ஒரு இலக்காக சென்று கொண்டிருக்கிறது விசிக அப்படின்ற கேள்வியை முன்வைக்கப்படுது. ஏற்கனவே ஆட்சியில் பங்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பிரகடனத்தை இவங்க ஏற்படுத்தினாங்க. அதிமுக கூட்டணியில் விசிக அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் வந்தது. இல்ல, நாங்கெல்லாம் இப்படியே தான் இருப்போம், திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் முடிச்சாங்க. கூட்டணி யாரோடு வேண்டுமானாலும் வைங்கள், ஆனால் உங்களுடைய இருப்பிடத்தையும் உங்களுடைய இடத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்குமாக தனிப்பட்ட தலைவர்களை விமர்சிக்கக்கூடிய, அந்த சமூகத்தை சார்ந்தவர்களை விமர்சிக்கக்கூடியவரை, குறிப்பா பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை விமர்சிக்க கூடாது.
அப்படின்ற மாதிரியான, இது பட்டியல் சமூகம் இல்லை, எந்த சமூகத்தை சார்ந்தவர்களும் விமர்சிக்க கூடாது. அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை விமர்சித்தீர்கள் என்றால் அப்போ நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற கேள்வி பொதுவெளியில அரசியல் அரங்குல எழுது. மேற்கு மாவட்டங்கள்ல அதிமுகவினுடைய வீழ்ச்சி தொடங்க வேண்டும் சொல்லி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருப்பூர்ல நடைபெற்ற கூட்டத்துல பேசியிருக்காரு. பொதுவாகவே மக்களை சந்திக்கும் போது திமுகவினுடைய ஆட்சியால், குறிப்பா இந்த 11.19 பொருளாதார வளர்ச்சி இருக்கு இல்லைங்களா, இதற்கு திமுக மாவட்டம் தோறும் செய்தது என்ன? குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு, நாமக்கல் மாவட்டத்துக்கு என்ன செஞ்சது, டெக்ஸ்டைலுக்கு என்ன பண்ணுச்சு, சிவகாசி பட்டாசு ஆலைக்கு என்ன பண்ணுச்சு, நாமக்கல் முட்டை உற்பத்தியாளர்களுக்கு என்ன பண்ணுச்சு, இன்னும் பல ஒவ்வொரு மாவட்டங்களையும் என்னென்ன பொருளாதார ஏற்றங்கள், தொழில் வளர்ச்சிக்காக திமுக என்ன செய்தது அப்படிங்கிற விவரங்கள் அவங்க கொடுத்தாங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். தமிழகம் பொதுவா எப்பயுமே பொருளாதார வளர்ச்சியில குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு தான் இருக்கு. அது எந்த முதலமைச்சராக இருந்தாலும், குறிப்பா அதிமுகவினுடைய தலைமையின் கீழான ஆட்சிக்கு பல ஆண்டு காலங்களுக்கான திட்டமிடல் அப்படின்னு இருக்கும். அதிமுக ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட கம்பெனிகள் அப்படிங்கிறது நிறைய பட்டியலிடப்படுகிறது. திமுகவினுடைய முயற்சியால் சென்னைக்கு வந்த எத்தனை நிறுவனங்கள் இப்போ செயல்பாட்டில் இருக்கு, முதலீடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற புள்ளி விவரத்தையும், கூடவே இந்த 11.19 வளர்ச்சிகள் திமுகவின் பங்கு என்ன அப்படின்ற கேள்விக்கான பதிலையும் டிபேட்டுகளின் போது அவங்க முன் வச்சாங்க. நாங்க தான் பண்ணோம், எங்களாலதான் முடிஞ்சது, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வளர்ச்சின்னு சொல்லி பொத்தாமது தான் சொல்றாங்களே தவிர, மாவட்டம் தோறும் திமுக செய்த தொழில் முன்னேற்றத்துக்கான, பொருளாதார ஏற்றத்துக்கான என்னென்ன விஷயங்களை செஞ்சதுன்ற டீடைல் இன்னும் கிடைக்கல. இப்ப நான் சொல்ற கருத்து அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அல்ல, விசிகாவினுடைய வன்னி அரசு பல இடங்கள்ல குறிப்பிட்ட தெரிவித்த கருத்து. பொது இடத்தை விசிக கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போது இல்ல கருணாநிதி கிட்ட கேட்டதாகவும், பொது இடங்களுக்கெல்லாம், பொது தொகுதிக்கெல்லாம் நீங்க ஆசைப்படலாமா என்று கருணாநிதி அவர்கள் கேட்டதாகவும் வன்னி அரசு குறிப்பிட்டிருக்கார். எவ்வளவு கடுமையான, உங்களை விமர்சிக்கக்கூடிய, காலாகாலத்துக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய உங்களை மட்டுப்படுத்துகின்ற இந்த வார்த்தை அப்படிங்கிறது பொதுவெளியில் இன்னமும் இருக்கு. அவர் தெரிவித்த கருத்து அப்படிங்கிறதும் இருக்கு. அப்படிப்பட்ட கருணாநிதிக்காக நீங்கள் இவ்வளவு வக்காலத்து வாங்குவதும், இவ்வளவு உயர்வாக பேசுவதும், கருணாநிதி அவர்களை தூக்கி பிடிப்பதும், திமுக கூட்டணியை தூக்கி பிடிப்பதும் அப்படிங்கிறதும் எந்த வகையில் சரியானதாக இருக்கு அப்படிங்கிறத விடுதலை சிறுத்தைகளுடைய திருமாவளவன் அவர்கள் முன்வைக்கணும். திமுக என்கின்ற கட்சி வளர்வதற்காக அடிப்படை முகமாக, முகவரியாக உன்னோட போட்டோ போட்டா 30 லட்சம் ஓட்டு முக்கியம் சொல்லி அப்போதைய திமுக அண்ணா அவர்கள் தெரிவித்த கருத்து அப்படிங்கிறதும் இன்னமும் பொதுவெளியில் இருக்கு. திமுகவை கருணாநிதி அவர்களுக்கு முன்பே பல பட்டி தொட்டி எங்கும் வளர்த்தெடுத்தவர் அப்படின்னா அது எம்ஜிஆர் தான். அப்படிப்பட்ட எம்ஜிஆரை ஒரு சமூகத்தின் பால் அப்படின்ற மாதிரியும், அவர்களுக்கு பின்னால் வந்தவர்களும் ஒரு சமூகத்தின் பால் சுருக்குவது அப்படிங்கிறது குறுகிய மனப்பான்மையும், இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் சொன்னது போல வீழ்ச்சியும், விசிகாவினுடைய வீழ்ச்சிக்குமான வடிகோலாக, அடிகோலாக இது இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு தேவையான சீட்டை பெறுவதற்காக, யாரையும் மகிழ்விப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு குரூரமான கருத்தை நீங்க தெரிவிக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய பார்வைக்கே விட்டுறேன். திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு இப்போ சமீபத்திய 6 மாதங்கள்ல 6 காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற புள்ளி வரும். கக்கூஸ், அதாவது கழிப்பிடங்களை சுத்தம் செய்வதில் 1000 கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு பத்திரிகைகள்ல கட்டுரையாக வருகிறது. ப்ளூ பீச் அப்படின்னு சொல்லி கடற்கரையில படுக்கக்கூடிய மூங்கில் படுக்கைகள் போடுறதுக்கு 8 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அது ஒரு பக்கம் வச்சிருக்கு. மதுரை மாநகராட்சி கூண்டோடு கலைக்கப்பட்டிருக்கு. ஒரு கனிம வளத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரி கனிம வள அந்த கனிமத்தை எடுக்கக்கூடிய அந்த கல்குவாரி முதலாளிகள் கொடுத்த பணத்தை அதை அதிகாரிகள்கிட்ட மாற்றுறதுல ஏற்பட்ட சண்டை அப்படிங்கிறதுனால மதுரை உயர்நீதிமன்ற கிளையில வழக்கு தொடுத்திருக்காங்க. உங்களுக்குள்ள மீட்டிங் போட்டீங்கன்னா உங்களுடைய பணத்தை பிரிச்சுக்கிறதுக்கான முயற்சியாகத்தான் பார்க்கப்படும் சொல்லி நீதிமன்றம் கட்டணம் தெரிவிச்சிருக்கு. நீங்க நேர்மையா நடந்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1000 கோடி ரூபாய் அளவிற்கான வருவாயை அரசுக்கு ஏற்படுத்த முடியும். நீங்க சரியா நடந்துக்கலாம் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றக்கூடிய நிலைமை ஏற்படும் சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு. பல இடங்கள்ல, பல துறைகள்ல துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 10 நாள் கடந்தது போகுது. சோ ஒட்டுமொத்தமாக அரசு இயந்திரம் எந்த அளவுக்கு செயலிழந்து போயிருக்கு அப்படிங்கிறத தாண்டி கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நீங்க ஏன் நிறைவேற்றல, ஏன்னா ஆட்சி முடிவுறும் காலம் வந்துருச்சு, நீங்க ஏன் நிறைவேற்றல அப்படிங்கிற மாதிரியான கேள்வி மக்கள்கிட்ட இருந்து வலிந்து ஏற்படுது. இந்த கேள்விகளை எல்லாம் மட்டுப்படுத்துவதற்காக தன்னுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை வைத்து திமுக இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி, நேரேட்டிவ் செட் பண்ணுதா? ஏன்னா சர்ச்சைக்குரிய வகையில
கவிஞர் வைரமுத்து அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். திகைத்தல் அப்படின்னா ராமன் புத்தி சுவாதீனம் இல்லாமல் போனார் அப்படின்னு சொல்லி கம்பர் சொல்றாரு அப்படின்ற மாதிரியான கருத்தை முன்வைக்கிறாங்க. இப்போ இந்த கருத்து தேவையா? குறிப்பாக இந்து மதத்தை, சனாதன தர்மத்தை, இதுக்கெல்லாம் எதிராக இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான கருத்துக்களை தெரிவிச்சு இத டிவி விவாதங்களையும் மற்ற நிகழ்வுகளையும் இன்னும் அரசியல் மேடைகளையும் பத்திரிகைகள், நாளிதழ்கள், ஊடகங்கள், டிஜிட்டல் மீடியா எல்லாமே இதை பத்தி பேசணும் அப்படின்னா ஆட்சியினுடைய அவலங்களை பத்தியோ இல்ல ஆட்சியினுடைய செயல்பாடுகளை பத்தியோ குற்றங்களை பத்தியோ ஊழல்களை பத்தியோ வெளியில பேச மாட்டாங்கன்ற மாதிரி திமுக அரசு நேரேட்டிவ் செட் பண்ணி இருக்கு அப்படின்ற சந்தேகம் வலுவாக இப்போ ஒலிக்குது. இது உண்மையிலே இருப்பதற்கான சாத்தியமா இல்லாம இருப்பதற்கான சாத்தியமா அப்படின்ற உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே போன்ற வேறொரு தலைப்போடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு. நன்றி நேயர்களே.